ஊழல் முறைகேடுகள்ல சிக்கி மக்களோட அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிற சென்னை, தாம்பரம், ஆவடி, காஞ்சிபுரம் ஆகிய மாநகராட்சிகளுடைய கவுன்சிலர்கள் அவங்களாவே பதவி விலகல அப்படின்னா தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அவமானப்பட வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு திமுக தலைமை கடுமையா எச்சரிச்சிருக்கு. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையோட மீண்டும் ஆட்சியை தக்க வைப்போம் அப்படின்னு திமுக நம்பிக்கையோட கூறி வருது. தமிழகத்துல உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவிகள் பெரும்பான்மை திமுக வசம் இருக்கு. இதுல உள்ளாட்சி அமைப்புகளை ஒழுங்குபடுத்துறதோட மட்டும் இல்லாம பலப்படுத்தும் வகையிலையும் தற்போது திமுக தலைமை இறங்கி இருக்கு. அதன்படி ஊழல் முறைகேடுல ஈடுபட்டு அதிக புகார்கள் மற்றும் மக்கள் கிட்ட அதிருப்தியை பெற்றுள்ள கவுன்சிலர்கள் பட்டியலை திமுக தலைமை தயாரித்து வருது. முதற்கட்டமா சென்னையில 20க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் இந்த பட்டியல இடம்பெற்று இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சாலை பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள், கேபிள் பதிப்பு போன்ற திட்டப்பணிகளுக்கு கமிஷன் பெறுவது, புதிதாக வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான வரைபட அனுமதி மற்றும் பழைய கட்டட இடித்தலுக்கான அனுமதி பெறுதல் அப்படின்னு எல்லாத்துலயுமே கவுன்சிலர்கள் லஞ்சம் பெற்று இருப்பதாகவும் சொல்லப்படுது. அத்தோட அதிகாரிகள் பதவி உயர்வு, பணியிடை மாற்றம், புதிய நியமனம் அப்படின்னு எல்லாத்துலயும் முறைகேடுல ஈடுபட்டிருப்பதோட மட்டும் இல்லாம மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுலயும் மெத்தனம் காட்டியதாக திமுக கவுன்சிலர்கள் 20 பேர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது பற்றிய விவரம் திமுக தலைமைக்கும் போயிருக்கு. இதை தவிர தாம்பரம், ஆவடி, காஞ்சிபுரம் மாநகராட்சிகள்லயும் பெயர் கொடுத்து கொண்ட திமுக கவுன்சிலர்கள் பட்டியலும் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஊழல் செய்தவர்கள் மீது விரைவிலேயே நடவடிக்கை எடுக்கவும் திமுக அரசு திட்டமிட்டிருக்கு.